வணக்கம். இன்று காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா டிவியை காணும் பொங்கலா, சினிமாவை காணும் பொங்கலா, எதை காணும் பொங்கல்? அதுவும் பார்க்கணும், இல்லைன்னு சொல்லலை. நல்ல நல்ல விஷயங்கள் திரைப்படம் சொல்கிறது. திரைப்படம் ஒரு மகத்தான ஊடகம், நல்ல கருத்துக்களை சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா, பெரும் வசனகர்த்தா கலைஞர், பெரும் நடிகர் எம்ஜிஆர், பெரும் நடிகை மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அவர்கள் போன்ற பலர், ரஜினி, கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல எழுத்தாளர்கள், இளங்கோவன் என்கிற மிகப்பெரிய வசனகர்த்தா, கவிஞர் சுரதா திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருக்கிறார், பாலகுமாரன், ஜெயமோகன், பாக்கியராஜ், பாலச்சந்தர், மிஷ்கின், சங்கர், மணிரத்னம் போன்று பல சிறப்பான கலைஞர்கள் திரைப்படம் மூலமாக நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் பார்க்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காணும் பொங்கல்ங்கிறது எதை காணுவது முக்கியமான? பெரியவர்களை காணும் பொங்கல். பெரியவர்னா என்ன? வயசா அல்லது நமக்கு வழிகாட்டுகிற பெரியவரா? ஒழுக்கமுடையார் வாய் சொல் எது? எப்படி சேற்று நிலத்திலே ஊன்றுகோல் எப்படி ஒருவனுக்கு உதவியாக இருக்கிறதோ அப்படி ஒழுக்கமுடையவருடைய, நல்லவருடைய, பெரியவருடைய வார்த்தைகள், வழிகாட்டுதல்கள் உதவும். ஆகவே அவர்களை காணும் பொங்கல் தான் காணும் பொங்கல். மாநகரம்னா பீச்சை காணும் பொங்கல்மா. ஆனால் முக்கியமாக காண வேண்டியது பெரியவர்களை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உதவியை, நமக்கான உதவியை நமக்கு உயர்த்துவதற்கு உதவி செய்தவர்கள், அவர்களை காணுவது தான் முக்கியமாக காணும் பொங்கல். அம்மாவோடு அப்பாவோடு கூட இல்லாதவர்கள் அம்மாவை அப்பாவை காணும் பொங்கல். நாங்கள் அமெரிக்காவில் இருக்கோங்க, அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. குறைஞ்சது ஸ்கைப்லேயோ ஐஎம்ஓலையோ வீடியோ கால்லையோ பாருங்களேன், பார்த்து பேசுங்கள், நேரிலே போய் பார்த்து பேசுங்கள், கூட இருங்கள், அவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள். வயதானவர்களோடு ஏங்க அவங்க பேசுகிறதே தாங்க முடியலைங்க, சரி பரவாயில்ல பொறுத்துக்குங்க. எத்தனையோ பொறுத்துக்கிறோமே, பொறுத்துக்கலையா என்ன? விசா வேணுங்கிறதுக்காக அமெரிக்கன் எம்பசியில் ராத்திரியும் பகலுமா படுத்து கிடக்கிறோமே, இல்லையா என்ன? எத்தனை அவமானங்களை நாம் தாங்கிக் கொள்ளுகிறோம். எழுத்தாளர் பாலகுமாரன் சொன்ன மாதிரி வலி தாங்குவதே வாழ்க்கை. நமக்கு அதில் ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்குது, லாபம் கிடைக்குதுன்னா, இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கன்னு தப்பிச்சுக்கிறோம். மாநகர பேருந்தில் பல்லை கடித்து கொண்டு போகிறோமே, பயணிக்கிறோமே, 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரம் ஆட்டோ எடுத்தால் ரொம்ப செலவாயிடும்னு சொல்லி 1 மணி நேரம் பொறுத்துக்கிறோம்ல. ஏன்? பெரியவங்க பேசுகிறது சில நேரம் கஷ்டமாக தான் இருக்குது. அம்மா அப்பா பேசுகிறது, அவங்க பேசுகிற விதம், பேசுகிற கருத்து, அவங்க எடுத்தெறிஞ்சு பேசுகிறதெல்லாம் ரொம்ப தான் வலிக்குது. ஆனாலும் இன்று பொறுத்து கொண்டு அவர்களோடு பேசுவோம், காணுவோம் அவர்களை. யாரை காணுவது? பெற்றோர்களை, தாத்தாவை, பாட்டியை. ஏங்க அவங்க எனக்கு சரியான சொத்து கொடுக்கலைங்க, பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சு வருவோமே நம்முடைய உழைப்பால். முடியாதா? திருக்குவளை என்கிற ஒரு இடத்தில், திருவாரூரில் ஒரு சின்ன ஊரிலிருந்து சென்னைக்கு வந்து இந்த ராஜ்யத்தையே ஆளவில்லையா கலைஞர் கருணாநிதி அவர்கள்? கேட்டுவாங்க, பணம் இல்லாமல் கண்ணதாசன் அவர்கள் சென்னைக்கு வந்து இந்த தமிழ் உலகத்தையே, இலக்கிய உலகத்தையே ஆளவில்லையா? எனவே அவர் எங்கள் அம்மா எனக்கு காசு கொடுக்கல, பெரிய பையனுக்கு தான் காசு கொடுத்தாங்க, எனக்கு பாசமாக இல்லை, இருந்து விட்டு போகட்டும், நம்ம அவங்கள போய் பார்ப்போம், பார்க்கலாம், தப்பில்லையே. அதில் என்ன தவறு? சுதர்மம்னா என்ன, தர்மம்னா என்ன அப்படின்னு கண்ணதாசனை கேட்டபொழுது கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், தர்மம் என்பது பலன் கருதாத உதவி, சுதர்மம் என்பது பலன் கருதாத கடமை அப்படின்னார். கமிட்மெண்ட், ஹெல்ப், ஹெல்ப் இட் இஸ் ஆப்ஷனல், கமிட்மெண்ட் இட் இஸ் கம்பல்சரி, இட் இஸ் மேண்டட்டரி, கட்டாயம். சுதர்மம் யாருக்கு நீங்கள் செய்யணும்? அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, சகோதரனுக்கு, சகோதரிக்கு செய்யணும், கட்டாயம் செய்யணும். அவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சுருந்தாலும் கெட்டது செஞ்சுருந்தாலும் நீங்கள் அவங்கள போய் பாருங்கள், பேசுங்க. நாங்கள் பெரிய சண்டை ஆகிடுச்சு, நாங்கள் பேசுகிறதே இல்லை வருஷக்கணக்காக, இன்றைக்கி போய் பார்த்து பேசிட்டு வாங்களேன், துரத்தி விட்டா பரவாயில்ல, அதனால் என்ன? அவமானம் தானே, அவமானம் தான். வாழ்க்கையில் நம்ம அவமானத்தையே பார்த்தது இல்லையா? யார் பார்க்கவில்லை? கலைஞரா, எம்ஜிஆரா, ஜெயலலிதா அவர்களா, காமராஜரா, அண்ணாவா, ரஜினியா, கமலா, விஜயா, அஜித்தா? யார் பார்க்கல அவமானத்தை? போய் கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள். அதிகமாக அவமானப்பட்டவர்கள் தான் அதிகமாக ஜெயித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவன் சிகரத்திலே இருக்கிறான், உச்சத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் அதிகமான வலியை, வியர்வையை, இரத்தத்தை அவன் அனுபவித்திருக்கிறான் என்று அர்த்தம், கொடுத்திருக்கிறான் என்று அர்த்தம்.
என்னங்க அப்படிதானங்க? அதிகமாக ஓங்கி தரையிலே வீசப்பட்ட பந்து தான் அதிகமாக மேலெழும்புகிறது இல்லையா? ஆகவே அவமானம்தான். எனவே காணும் பொங்கல் என்பது இன்றைக்கு ஒருவனுடைய வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனாலுடைய உழைப்பினால் மட்டுமே வந்தது கிடையாது, கிடையவே கிடையாது. அதுதான் பொங்கலோட கான்செப்டே. அதுதான் பொங்கல்ங்கிறது. என்ன? வெல்லம், அரிசி, அடுப்பு, பாத்திரம், அதை செய்கிறவரோட திறமை, இதெல்லாம் இருக்குது. பாலோட தரம், இதெல்லாம் பால், நெய், வெல்லம், அரிசி, அடுப்பு, பாத்திரம், செய்கிறவரோடது, இதெல்லாம் சேர்ந்தாதான் நல்ல சுவையான பொங்கல். அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது அந்த மனிதனுடைய உழைப்பினால் மட்டும் வருவதல்ல. பலருடைய பங்களிப்பு அதில் இருக்குது. யார் ஒருவருமே என்னுடைய உழைப்பு மட்டுமே என்னுடைய வெற்றி காரணம் சொன்னால் அது சரியாக இருக்காது, நிச்சயமாக சரியாக இருக்காது. மகாபாரதத்திலே தருமன் ஜெயித்து தருமன் ஆட்சிக்கு வந்தான், பட்டாபிஷேகம் நடந்தது, முடிசூடி கொண்டான் என்றால் தருமன் மட்டுமா அதற்கு காரணம்? கிடையாது. ராமன் பட்டாபிஷேகம் நடந்தது என்றால் ராமன் மட்டுமா காரணம்? இல்லை. அந்த மாதிரி தான் இன்றைக்கு யார் ஒருவரும் அப்படி சொல்லவே முடியாது, கிடையவே கிடையாது. ஆகவே உங்களை உயர்த்துவதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள் என்று ஒரு பட்டியல் போடுங்கள். இன்னைக்கு அவங்களையெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ, அதுதான் காணும் பொங்கல். இருப்பது மெய் போவது பொய் என்றெண்ணி ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே, பருத்ததெந்தி பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய்களுக்கு தம்மதென்று தாம் இருக்கும் தான் என்று ஒரு பாடல் சொல்லுகிறது. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும், அன்றி அதுவரினும் வந்தெய்தும், ஒன்றை நினையாது முன்வந்து நிற்பினும் நிற்கும், எல்லாம் இணையாலும் ஈசன் செயல் என்கிறார் ஒரு பாடல்ல. ஆகவே காணும் பொங்கல் என்பது உங்களை செழுமைப்படுத்தியவர்களை, செதுக்கியவர்களை, உங்களை உயர்த்தியவர்களை சென்று கண்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குகிற பொங்கல். அதில் என்ன பிரயோஜனம்? ஆசீர்வாதத்தினால் ஏதாவது நல்லது நடக்குமா? நடக்கும். மனசார ஒருவர் உங்களை நன்றாக இரு என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஒரு வலிமை உண்டு. அது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தும். இதுக்கு ஆதாரம் இருக்கா? சிலதுக்கெல்லாம் ஆதாரம் காட்ட முடியாதுங்க, நம்பிதாங்க ஆகணும். ஆமாம், நிச்சயமாக. மதிப்பிற்குரிய இயக்குனர் பாலா அவர்கள் நாஞ்சில் நாடன் என்கிற எழுத்தாளர் காலில் போய் விழுந்தாராம். நீங்கள் தான் என்னை வழி மாற்றியவர், என்னுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தியவர். நாஞ்சில் நாடன் மிகப்பெரிய பிரபல எழுத்தாளர். பரதேசி என்கிற படத்திற்கு வசனம் அவர் தான் எழுதினார். அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் செழுமைப்படுத்துகிறார். ஆகவே அதை நீங்கள் உங்கள் பட்டியல் பொண்ணு போடுங்க. யாரெல்லாம் உங்களை உயர்த்தியவர்கள், யாரெல்லாம் உங்களை தாழ்த்தியவர்கள் விட்டுருங்க, பரவாயில்ல. அதை இயற்கை கவனித்துக் கொள்ளும், காலம் கவனித்துக் கொள்ளும், கடவுள் கவனித்துக் கொள்வார்னு விட்டுருங்க. அதில் நம்ம பழி வாங்கிறதுக்கு நேரத்தை ரொம்ப செலவு பண்ணோம்னா நம்ம ஜெயிக்கிற நேரம் குறைஞ்சி போயிடும்னு பலர் சொல்கிறாங்க. இதற்குத்தான ஆசைப்பட்ட பாலகுமாராங்கிற புஸ்தகத்தில் பாலகுமார் அவர்கள் என்ன சொல்கிறார்? நடிகர் சிவகுமார் சொன்னாராம், பழி வாங்கலாமா வேண்டாமான்னு பாலகுமாரன் கேட்டாராம் எதிரிகளை. சிவகுமார் நடிகர் அவர்கள் சொன்னாராம், அந்த மாதிரி அதை விட்டுரு ஒரு பக்கம், நீ பாட்டுக்கும் வேலை செய்ய, காலம் பார்த்துக்கும், பழி வாங்கிடும் அப்படின்னாராம். அந்த கருத்தை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கிறோம். மொத்தத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, மாணவர்களா ஆசிரியர்களை போய் பாருங்கள், இளைய தலைமுறையா பாட்டிகளை தாத்தாக்களை போய் பாருங்கள், அவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள். போர் அடிக்கும், அடிக்க தான் செய்யும். அதான் நாங்கள் கேட்குறோம். சார் பொண்ணோட பேசுனா நேரம் போகிறதே தெரியல, ரொம்ப நேரம் பேசுங்க, வாழ்க்கை போகிறதே தெரியாமல் போயிடும், வாழ்க்கையே காணாமல் போயிடும். எங்கள் மாணவர் ஒருத்தர் சொன்னார், பக்கத்து வீட்டு பெண்ணை பாடுறா, எவ்வளோ நல்லா படிக்கிறா, நீ ஏன்டா இப்படி இருக்க, படிக்க மாட்டாங்கிற. அப்பா பக்கத்து வீட்டு பெண்ணை பார்க்குறதுனால தானேப்பா நான் படிக்காமே இருக்கேன்னாராம். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, அப்படியாக இருக்கக்கூடாது. ஆகவே அது மட்டும் போர் அடிக்கலை, இது போர் அடிக்குதான்னா அப்போ தேவைகள் தான். எனவே வயசானவங்களோடு நேரத்தை இன்று செலவு செய்யுங்கள். முதியோர் இல்லத்துக்கு போங்க, கருணை இல்லத்துக்கு போங்க, உங்கள் அம்மா அப்பாவை பாருங்கள், தூரத்தில் இருந்தால் உங்கள் உறவினர்களை போய் பாருங்கள், நன்றி சொல்லுங்கள், அவங்க உதவியை நினைங்க. நன்றி அது நாயின் வாலில் மட்டும்தான் தொங்கிக்கிட்டு இருக்குது, மனுஷர்கள்ட்ட இல்லைன்னு கண்ணதாசன் சொல்கிறார். வள்ளுவர் ஏன் நன்றி மறவாமை சொல்கிறார்? நன்றியை மனிதன் மறந்துடுறாங்கிறார். நன்றி மறக்கக்கூடாது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. மதிப்பிற்குரிய நடிகர் திலகம் உலகத்திற்கே நடிப்பது எப்படி என்கிற
கருத்தை சொல்லிக் கொடுத்த மதிப்பிற்குரிய சிவாஜி கணேசன் அவர்கள் அவரோட வீட்டோட வரவேற்பறையில் ஒருத்தரோட ஃபோட்டோ வச்சுருப்பார். அந்த ஃபோட்டோ யாரோடதுன்னு கேட்டால் பெருமாள் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளரோட ஃபோட்டோ. ஏன்னா அவர் தான் உறுதியாக நின்னாராம், முதல் படத்தில் சிவாஜி தான் நான் கதாநாயகனாக போடுவேன்னு சொல்லி. டைரக்டர் கூட இல்லைங்க கொஞ்சம் மாற்றிடலாம், மூக்கு நீளமாக இருக்குதுன்னாராம். வேணாம் மூக்கு நீளமாக இருந்தால் பரவாயில்ல, அந்த மாதிரி நீங்கள் கதையை மாற்றிடுங்க, ஒரு மூக்கை மாற்ற முடியாதுன்னு சொல்லி அவர் தான் ஹீரோனார். ஒரே இரவில் அந்த பராசக்தி படம் வந்த அடுத்த நாள் கலைஞர் கருணாநிதி வசனகர்த்தா அவர்களும் நடிகர் தலம் அவர்களும் உச்சத்துக்கு போயிட்டாங்களே, அதற்கு காரணமானவர் யாருன்னா பெருமாள். அவரை பார்க்காம நம்ம படப்பிடிப்புக்கே போக மாட்டாராம் நடிகர் தலம் சிவாஜி கணேசன் அவர்கள். அப்படிப்பட்ட நன்றி உடையவர் அவர். உதாரணத்துக்கு சொல். எனவே தான் நன்றி மறக்க வேண்டாம். இன்றைக்கு நன்றி காட்டுகிற நாள், அதுதான் காணும் பொங்கல். மனிதர்களுக்கு தைப்பொங்கல் முதல் நாள் இயற்கை சக்திக்கு, 2வது நாள் மாட்டுக்கு விலங்குகளுக்கு, 3வது நாள் மனிதர்களுக்கு. வரிசை வருது, அந்த வரிசை அது. 1 இயற்கை, 2 விலங்கு, 3 மனிதர்கள். இந்த 3 பேருக்கும் நன்றி சொல்கிறது தான் பொங்கலோட கான்செப்டேங்க. நன்றி தான் கான்செப்டு. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு உணர்றது தான் கான்செப்ட். என்னை தவிர ஏதுமில்லை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். என்னிடம் ஏதுமில்லைங்கிறது தான் கான்செப்ட். என்னை தவிர ஏதுமில்லைன்னு கான்செப்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ராங் கான்செப்ட். என்னிடம் ஏதுமில்லைங்கிற கான்செப்ட் இருந்துச்சுன்னா அது கரெக்ட் கான்செப்ட். நான் யார் தெரியுமா அப்படின்னீங்கன்னா அவங்களோட நம்முடைய அழிவு ஆரம்பம் என்று அர்த்தம் என்று அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் சொல்லுகிறார். ஆமாம், நிறைய பேர் நீங்கள் பெரிய ஆட்களை யாரை வேணால் கேட்டு பாருங்கள், எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவரால் நான் பெரிய ஆளானேன், இவரால் நான் பெரிய ஆளானேன் அப்படி தான் சொல்கிறாங்க. பாக்யராஜ் அவர்கள் பாரதி ராஜா அவர்களை வந்து டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவார். பாரதி ராஜான்னு பேரே சொல்ல மாட்டார். ஏன்? நன்றி. அதான் விஸ்வாமித்திரர் பெரும் முனிவர், அவர் ராஜா. ஆக்சுவலாக அவர் ராஜா. அவர் முனிவர் ஆனதுக்கு காரணம் வசிஷ்டர் படுத்திய அவமானம். வசிஷ்டர் அவமானப்படுத்தினார் அவரை. அதனால் அந்த ராஜா பெரிய தவம் இருந்து வசிஷ்டர் அளவுக்கு அந்த பிரம்ம ரிஷி பதவிக்கு வந்துட்ட பிறகு முதல்ல போய் நன்றி சொன்னது யாருக்கு? வசிஷ்டருக்கு. ஏன்? வசிஷ்டர் அவமானப்படுத்தி இருக்காட்டி நான் பிரம்ம ரிஷி ஆயிருக்க மாட்டேன்னாராம். அதனால தான் நண்பர்களே, நம்ம யாரையுமே அவமானப்படுத்தக்கூடாது, அது நல்லது. ஏன்? நம்ம அவமானப்படுத்தியா நம்மளோட அவமானப்படுத்துதல்னால பல பேர் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அப்புறம் அதை நம்மளால் தாங்க முடியாது. ஒருத்தர் நமக்கு பிரச்சனை பண்ணுறாரு, அதை நம்மளால் தாங்க முடியல, பதிலுக்கு அவரை அவமானப்படுத்துகிறோம். அந்த அவமானத்தை ஒரு தூண்டுதலாக, ஒரு உத்வேகமாக, ஒரு உந்துதலாக எடுத்துக்கொண்டு பெரிய ஆள் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவர் இன்னும் நிறைய பிரச்சனை பண்ணுவார். அப்புறம் அதை நம்மளால் தாங்க முடியாது. அதனால தான் பல பேர் கெடுதலே பண்ண மாட்டாங்க. பண்ணினோம்னா அது இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், பெரிய பெரிய ஆட்களுடைய மூலம். அதனால தான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதேங்கிறாங்க. நதியினோட ஆரம்பம் மூலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகாக இருக்கும். ரிஷி பெரிய முனிவருடைய ஆரம்பம் எதுன்னு கேட்டால் மனைவியால் அவமானப்படுத்தப்பட்டிருப்பார் அல்லது மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டிருப்பார். சாணக்கியன் அவ்வளவு பெரிய ராஜதந்திரி ஆனதுக்கு என்ன காரணம்? அவர் சாப்பாட்டு பந்தியில் போது உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்த பொழுது அவர் எழுப்பி விட்டாங்க. அப்போ அவர் பண்ண சபதம், நந்தர்களை அழிப்பேன் அப்படின்னு சாணக்கியன் சபதம் போட்டார். அப்படிப்பட்ட மூலம் எதுன்னு கேட்டால் அவமானம். அதனால தான் நம்ம யாரையுமே இன்சல்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி அவங்க பண்ணாங்கன்னா காலம் பார்த்துக்கும் இயற்கை பார்த்துக்கும் விட்டுறலாங்கிறது ஒரு கருத்து. எங்களுடைய கருத்து இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு கான்செப்ட் என்னன்னு கேட்டால் நன்றியோடு இருத்தல், நன்றியை வெளிப்படுத்துதல். சில பேர் சொல்லுவாங்க மரியாதை மனசில் இருக்குதுங்க, வெளியெல்லாம் காட்ட மாட்டாங்க. வெளியில் காட்டணும், அதுதான் முக்கியம். மனசுக்குள் இருப்பதை வெளியில் காட்டணும். மனசை மறைச்சு வச்சுக்கூடாது. இதயம் மறைஞ்சிருக்கு, மேலெல்லாம் ரிப்ஸுங்கிற விழா எலும்பு இருக்குது. ஆனால் மனசை வெளியில் காட்டணும். மதிக்கிறியா? மதிப்பை காட்டு. நன்றி இருக்கா? நன்றியை காட்டணும், காட்ட வேண்டும். அதுதான் முக்கியம். இல்லைன்னா எப்படி தெரியும்? எல்லாரும் ஆஞ்சநேயர் அப்படியே இதை காட்டி கிழிக்கிறதுக்கு முடியாது. எனவே நன்றி சொல்லுங்கள், தெய்வத்திடம் ஆரம்பியுங்கள். தெய்வத்துக்கு நன்றி, குலதெய்வத்திற்கு நன்றி. குலதெய்வத்துக்கு போய் கும்பிட்டு வாங்க. இன்னைக்கு சக மனிதர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி. கெடுதல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதுவே பெரிய நன்றி, அதுவே பெரிய சந்தோஷம் இல்லை. இன்றைக்கி அதுவே பெருசு. உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, கெடுதல் பண்ணலைன்னா அதுவே பெருசு. ஏனென்றால் எதுவும் நம் கையில் இல்லை. நீங்கள் சாகலாம்னு கடலில் விழுகிறான், முத்துக்களோட திரும்பி வர்றான், முத்து குளிக்க போகிறான், செத்து போயிடுறானே. செருப்பு போட்டுட்டு போகிறீங்க, அதையும் தாண்டி முள்ளு குத்துது. செருப்பு போடாமல் போகிறீங்க, முள்ளு குத்தாமே இருக்குது. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது? ஆக ஏதோ ஒரு
சக்தி இருக்கிறது நமக்கு மேலே அல்லது நமக்கு இணையாக. எனவே நன்றியோடு இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களை செதுக்கினார்களோ, உங்களை செழுமைப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றியோடு இருங்கள். இன்றைக்கு அவர்களை போய் பார்த்து அவர்களுடைய காலில் விழுந்து பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குங்கள். ஆசீர்வாதத்துக்கு ஒரு வலிமை இருக்கிறது. அதுதான் காணும் பொங்கல். நல்லோரை, பெரியோரை, உயர்ந்தோரை, சிறந்தோரை காணுகிற பொங்கல் காணும் பொங்கல் என்பதுதான் கான்செப்ட். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. மற்றதை காணும் பொங்கல் அது நீங்கள் இளைய தலைமுறை பார்க்கும். எனவே பொங்கலினுடைய அடிப்படையே இதுதான். அதன் மூலமாக அவர்கள் படுகிற சந்தோஷம், அவர்கள் படுகிற அந்த ஆனந்தம், அதன் மூலமாக நமக்கு நன்மை வரும். அல்டிமேட்டாக திரும்ப நமக்கு நன்மை வரும். அதுதான் முக்கியம். எனவே ஆசீர்வாதம், கண்ணதாசனிடம் ஆசீர்வாதம் பெற்ற பல பேர் எழுத்தாளர்களாக ஆகியிருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதமே ஆக்கியிருக்கிறது. கண்ணதாசன் சார்கிட்ட கேட்டாங்க, எப்படி இப்படி எழுதுறீங்கன்னா, அதுக்கு அவர் சொன்னார், இன்னும் சிறுகூடல்பட்டி என்கிற கிராமத்தில் குடிகொண்டிருக்கிறாளே அந்த மலையரசி அம்மன், அவள் காட்டுகிற கருணைனார் கண்ணதாசன். ஆகவே நன்றியோடு இருங்கள், நன்றி காட்டுங்கள் என்பதுதான் இந்த காணும் பொங்கலினுடைய தத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு, அந்த பெரியவர்களுக்கு மனம் மகிழ்கிற வகையிலே உடை, உணவு, அன்பளிப்பு எது வேண்டுமானாலும் தரலாம், பூங்கொத்து எது வேண்டுமானாலும் தரலாம். ஆனால் நம்மை உயர்த்தியவர்களை, நம்மை தூக்கி நிறுத்தியவர்களை நாம் நன்றியோடு இன்று நினைக்க வேண்டும். ஆனால் நம்ம மறந்துடுறோமே, மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட். மனித இனத்திற்கு எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது எல்லாத்துக்கும், மருந்துக்கு மட்டும் இல்லை, உணவுப் பொருட்களுக்கு மட்டும் இல்லை, பாசத்துக்கு, காதலுக்கு, நன்றிக்கு எக்ஸ்பைரி டேட் போட்டோம். சில பேர் ஒரு அம்மா திட்டுறாங்க பையனை, நான் பால் கொடுத்து வளர்த்தனேடா, சரிம்மா எத்தனை லிட்டருமா கொடுத்த, லிட்டருக்கு என்னம்மா விலை சொல்லுமா அப்படிங்கிறான். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நன்றியோடு இருப்பது இந்த வாழ்க்கை. தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு என்பார் மகாகவி பாரதி. என்னங்க மூட நம்பிக்கையில் மூட நம்பிக்கை. நாளைக்கு பார்க்குறோன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நாளைக்கு இருப்போன்னு என்ன நிச்சயம் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது பலருடைய கருணையாலே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஐசே வைசே கைசே வைசே ஹோகையா, கைசே வைசே ஐசே வைசே ஹோகையா என்று ஒரு இந்தி கவிதை இருக்கிறது. அப்படி இப்படி இருந்தவங்கெல்லாம் இப்படி இப்படி ஆயிடலாம், இப்படி இப்படி இருந்தவங்கெல்லாம் அப்படி அப்படி ஆயிடலாம். எனவே வாழ்க்கை பலருடைய கருணையாலும் பலருடைய ஒத்துழைப்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, கடவுள் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று என்பாரே, அதை மனதிலே கொண்டு நம்முடைய இன்றைய உயர்விற்கு காரணமான அனைத்து மனிதர்களுக்கும் நன்றி சொல்வோம், பிரியம் காட்டுவோம், காதல் காட்டுவோம். அதுதான் காணும் பொங்கல். நன்றி, வணக்கம்.